எனக்கு தெரியல இதெல்லாம் என்ன பிறவின்னே சொல்லிட்டு. ஒவ்வொரு பாலியல் வன்கொடுமை நடக்கிறப்பயும் அதுக்காக நம்ம ஆதங்கப்படுறோம், வீடியோ எடுக்கிறோம், பேசுகிறோம். இன்னும் அதை தாண்டி அவங்க பெற்றோர்கள், உறவினர்கள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க. இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம அதை அப்படியே மறந்துடுறோம். திரும்ப இன்னொரு விஷயம் நடக்கிறப்போ அதை பற்றி திரும்ப பேசுகிறோம். சிலருக்கு இதில் தண்டனை கிடைக்கிது, சிலருக்கு கிடைக்காமையும் போயிடுது. எனக்கு என்ன விஷயம் புரியலன்னா, ஏன் இன்னும் இவ்வளோ நடந்தும் ஏன் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சட்டம் கொடுக்கல, நம்மளுக்கு கிடைக்கல. இந்த மாதிரி கை வைக்கிறான், இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அவனுக்கு கிடைக்கிற தண்டனையை பார்த்து இன்னொருத்த கை வைக்க பயப்படணும். அந்த மாதிரி ஏன் நம்ம ஊரில் ஒரு சட்டம் இல்லை? நம்ம இதைத்தான் கேட்குறோம். ஏன் நடக்கலை? ஜல்லிக்கட்டுக்காக அவ்வளோ போராட்டம், இதுக்காக ஏன் போராட முடியல? எவ்வளோ நாள் இப்படியே பேசிகிட்டே இருப்போம்? எவ்வளோ நாள் பொறுத்துக்கிட்டே இருப்போம்? ஆண் பெண் 2 பேருக்குமே பாதுகாப்பு இல்லையே. எவ்வளோ நாளைக்கு இப்படியே? நாளைக்கு இதே மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு பயமாக இருக்குது. நாளைக்கு என்னோட குழந்தை இந்த பூமியில் இருக்கணும்னா, இப்படி ஒரு பூமியில் பிறக்கிறதுக்கு எதுக்கு அந்த குழந்தை பிறக்கணும்னு இருக்குது எனக்கு. எதுக்கு?